திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடு. இங்கு முருகன் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு தேவசேனையை திருமணம் செய்தார். இது தெய்வங்களே கூட வந்து வழிபட்ட புனித மலை. அன்பு, திருமண அதிர்ஷ்டம், குடும்ப அமைதி, இதனை வேண்டுவோரின் ஸ்தலம் திருப்பரங்குன்றமே. முருகன் இங்கு சோமாஸ்கந்த வடிவில் அருள்பாலித்து பக்தர்களின் தடைகள் அனைத்தையும் நீக்குகிறார். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நடந்த பரம புனித ஸ்தலம். முருகன் வேளால் சூரபத்மனை வதம் செய்து தீமைக்கு இறுதி வைத்த இடம். கடலின் அணைக்கும் அந்த தலம் பயங்கள் அகலும், மனக்குழப்பம் தீரும் சக்தி நிறைந்த தெய்வீக பூமி. இங்கு முருகனின் வேல் தீமைகளை அழித்து பக்தர்களுக்கு வீரமும் ஒளியும் தருகிறது. பழனி முருகனின் மூன்றாம் படை வீடு. பழம் நீ யார் என்ற ஞானத்தை உலகிற்கு கொடுத்த இடம். இங்கு தண்டாயுதபாணி வடிவில் முருகன் எளிமை, பொறுமை, தியாகம் ஆகியவற்றை உணர்த்துகிறார். பழனிக்கு வருவோரின் மனப்பாரம், நோய், கடன், கவலை அனைத்தும் தணியும். இந்த மலையே முருகனின் அருள்மலையாகும். சுவாமி மலை கடவுளுக்கே ஞானம் புகட்டிய தலம். இங்கே முருகன் சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரமான ஓம் எனும் ஆழமான தத்துவத்தை உபதேசித்தார். பிள்ளை சுவாமி எனும் மகத்தான நிலை. இதில் வழிபடுவோருக்கு ஞானம், தீர்மானம், தெளிவு, புத்திசாலித்தனம் கிடைக்கும். திருத்தணி சூரசம்ஹாரத்துக்கு பின் முருகன் சோர்வை தணிந்த இடம். இங்கு முருகன் வெற்றி நிலை நிறுத்திய அமைதி ஸ்தவனம். இதில் அருள் பெற்றால் கோபம் குறையும், மன அமைதி அதிகரிக்கும், வாழ்க்கையில் வெற்றி வரும். முருகன் இங்கு பக்தர்களின் துன்பத்தை வேகமாக தணிக்கிறார். பழமுதிர்ச்சோலை பசுமை சூழ்ந்த 6ஆம் படை வீடு. இங்கு முருகன் வள்ளியும் தேவசேனையும் சமேதமாக அன்பின் வடிவில் அருள்பாலிக்கிறார். மன அமைதி, குடும்ப உறவை பரிபூரணமாக்கும் சக்தி கொண்ட ஸ்தலம். இயற்கையின் மத்தியில் முருகனின் கருணை பூரணமாக வெளிப்படும் தலம். ஓம் சரவண பவ.